السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اركض برجلك هذا مغتسل بارد وشراب. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில் அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிநின்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்கச் செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், இந்த ஜும்ஆ என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமகால சூழலில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழல் மனித சமூகத்திற்கு இருக்கிறது. மனித சமூகம் இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் குறித்து ஒவ்வொரு ஜும்ஆவிலையும் நாம் விரிவாக பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அல்லது விவாதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஆனால் பிரச்சனைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாகவே இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளில் பிரதானமானதாக அடிக்கடி நாம் செவியுறுகிற ஒரு விஷயமாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அமைந்திருக்கிறது. எங்கு திரும்பினாலும் நோய்கள் குறித்த செய்திகளும், இதுவரை கேட்டிராத பல்வேறு புது வகையிலான நோய்களுக்கு பலரும் ஆட்பட்டிருக்கிற, அதிலும் குறிப்பாக மிகச்சிறிய வயதுடைய பலரும் புதிய நோய்களுக்கு ஆட்பட்டிருக்கிற, இதுவரைக்கும் கேள்விப்படாத, உலகமே புது பெயர்களை அதற்கு வைத்துதான் அழைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிற அளவிற்குண்டான நோய்கள் இன்றைக்கு பரவி இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். சமீபத்திலே ஒரு செய்தி, நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த வெள்ளகோயில், நமக்கெல்லாம் தெரியும். அந்த வெள்ளகோயில் பகுதியில வசிக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரருடைய ஒரு சிறு வயது மகன், ஏறத்தாழ 6.5 வயது. அந்த சிறுவன் குடும்பத்தோடு அவர்கள் துபாயில வசிக்கிறார்கள். அந்த சிறுவனுக்கு ஒரு புதிய நோய், அந்த நோய் ஆங்கிலத்திலே சொல்ல முடியவில்லை, சுருக்கத்திலே சொல்கிறார்கள் DMD என்று சொல்கிறார்கள். அதாவது உடலிலே இருக்கக்கூடிய அந்த தோல் என்பது எலும்போடு சேர முடியாத ஒரு நோய், எலும்போடு சதை ஒட்டாத ஒரு நோய். தமிழ்ல தசை நார் சிதைவு நோய் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆங்கிலத்துல DMD பேர் வச்சிருக்காங்க, ஃபுல் ஃபார்ம் வேற. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சிறுவன் சிகிச்சைக்காக உதவியை நாடி இருக்கிறார்கள். அது காணொலிகளை நீங்களும் பார்த்திருக்கலாம். அந்த சிகிச்சைக்கு நான் இதுவரைக்கும் நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இவ்வளவு தேவை அவ்வளவு தேவைன்னு சொல்லி. அந்த சிறுவனுடைய சிகிச்சைக்கு இங்கே கிடையாது, வெளிநாடுகள்ல தான் அந்த சிகிச்சை இருக்குது, ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும். அந்த சிகிச்சைக்கு தேவையான பொருளாதாரம் 25 கோடி. அந்த 25 கோடியும் ஒரு மிக முக்கியமான இன்ஜெக்ஷனுக்கு தான் பயன்படுது. அதற்கான ஒரு செலவினம் தான் அந்த 25 கோடி என்று சொல்லி பொருளாதார உதவியை நாடி வீடியோ வெளியிட்டிருக்கிறார்.
இந்த செய்திகளை பார்க்கும் பொழுது நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. நோய் என்பது எவ்வளவு தூரம் இன்றைக்கு மனித சமூகத்தை ஆட்கொண்டிருக்கிறது. நோயினுடைய தாக்கத்தினால் இன்றைக்கு மனித சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இழப்புகள், அதனால் உள்ள பொருளாதார செலவுகள், அதனால் ஏற்படுகிற மன உளைச்சல்கள் என்பது இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அதனை குறித்த ஒரு விழிப்புணர்வும் ஆரோக்கியம் குறித்த இஸ்லாமிய நினைவூட்டல்களையும் நாம் பகிர்ந்து கொள்வது என்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இப்பொழுது பேசப்படுகிற இந்த ஜும்ஆவினுடைய உரை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆரோக்கியத்தில் எந்த அளவு தூரம் சமூகம் விழிப்புணர்வாக இருக்கிறதோ அந்த அளவு தூரம் நோயை தவிர்க்கலாம். இவற்றையெல்லாம் தாண்டி அல்லாஹுடைய நாட்டத்தில் நோய் என்பது இருக்கிறது என்றால் அதனை மனமோந்து ஏற்றுக்கொள்வதும் அந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பதும் என்பதெல்லாம் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள். ஆனால் நோயை நாமே விலை கொடுத்து வாங்கக்கூடிய தருணங்கள் தான், நடவடிக்கைகள் தான், பழக்க வழக்கங்கள் தான் இன்றைக்கு நோய்க்கான மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்கிறது என்பதை நம்மிலே யாருமே மறுக்க முடியாது. எனவே ஆரோக்கியம் குறித்த ஒரு விழிப்புணர்வு தேவை. இன்னைக்கு ஆரோக்கியம் என்றால் என்னவென்றே தெரியாத, ஆரோக்கியம்ங்கிற அந்த வார்த்தை கூட அதிகமான புழக்கத்திலே கிடையாது. ஆரோக்கியம் என்கிற வார்த்தை இன்றைக்கு மிக மிக குறைந்து போய்விட்டது. ஆரோக்கியத்திற்கான இலக்கணத்தை யாருமே என்ன செய்யல, விரிவாக யோசிக்காத ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். WHO என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க ஆரோக்கியம் என்கிற வார்த்தைக்கான டெபினிஷன் என்ன, பொருள் என்ன என்று விளக்கம் சொல்லும் போது அவர்கள் சொல்கிறார்கள், health, it is a complete physical, mental and social well-being என்று சொல்கிறார். அதாவது ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம என்ன நினைப்போம், நோயற்ற ஒரு வாழ்வுதான் ஆரோக்கியம். உடல் ரீதியாக யாருக்கு நோய் இல்லாமல் இருக்கிறதோ அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று நாம் நினைப்போம். ஆனால் மருத்துவத்துறையினுடைய அந்த மையம் சொல்கிறது, ஆரோக்கியம் என்பதனுடைய அர்த்தம் உடல் ரீதியான நோய்களில் இருந்து ஆரோக்கியமாக இருப்பதோடு சேர்த்து மனோரீதியான ஆரோக்கியமும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் சோசியல் ரீதியாக, சோசியல் என்றால் ஒரு மனிதன் பிற நபர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த மனித உறவுகளில் எந்த சிதைவுகளும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால் அப்பொழுதுதான் அவனிடம் ஆரோக்கியம் இருக்கிறது என்ற பொருள் என்பதாக அதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். நீங்க நல்லா யோசிக்கணும். இங்க இந்த விளக்கம் என்பது ரொம்ப பொருத்தமானது. என்னை பொறுத்தளவில் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் என்று நான் கருதுகிறேன். உதாரணத்திற்கு உடல் ரீதியான நோய், அதிலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அந்த குறைபாடுகள் இருக்கக்கூடாது, இது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. அதே போல மனோரீதியான நோயில் இருந்தும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும், அதுவும் ஆரோக்கியத்தை சார்ந்தது. யாருக்கு மனம் சரியாக இல்லையோ, மனம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ அவர் உடல் ரீதியாகவும் சரியான முறையில் செயல்பட முடியாது. ஒரு பார்வை கூட சரியான முறையில பார்க்க முடியாது, நல்ல ஒரு முகபாவனைகளை வைத்துக் கொள்ள முடியாது. யாருக்கு மனசு சரியில்லையோ அவருக்கு ஒரு ஸ்மைலை பார்க்க முடியாது, ஒரு சிரிப்பை பார்க்க முடியாது, நல்ல பேச்சுக்களை பார்க்க முடியாது. இதோடு அவர்கள் சொல்வது சோசியல் ரீதியாக எங்கே நல்ல பரிமாற்றங்கள் இல்லையோ அவரும் ஆரோக்கியம் இல்லாமல் தான் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி மனிதர்கள் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் நிறைய இருக்கிறாங்க. மனிதர்களோடு உள்ள உறவை பில்டு பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இல்லாத நபர்கள் தான் இன்றைக்கு ஏராளம் நம்முடைய சமூகத்திலே உண்டு, பொதுவாக மனித சமூகத்திலும் உண்டு. அப்ப விளக்கம் மிக தெளிவானது. உடல் ரீதியாக, மனோரீதியாக, மனித உறவுகள் ரீதியாக யார் வெல்பீயிங் மிக சிறப்பாக செயல்படுகிறாரோ, மிக சிறப்பாக இருக்கிறாரோ அவர் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் என்கிற அந்த விளக்கம் மிக பொருத்தமானது. இங்கே அதிகமாக நாம் பேச வேண்டிய நிர்பந்தம் என்பது உடல் ரீதியான நோய்கள், உடல் ரீதியான அந்த ஆரோக்கியம் குறித்து அதிகமாக நாம் பேச வேண்டியது இருக்கிறது. அதிலே தான் பாதிப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த உடல் ரீதியான ஆரோக்கியத்தை குறித்து நாம் பேசுவது என்றால் உடல் ஆரோக்கியம் எவ்வளவு மிக அவசியமானது. உடல் ஆரோக்கியம் என்பது எங்கே இல்லாமல் போகிறது அங்கே மகிழ்ச்சி இருக்காது, அங்கே சுவையை உணர முடியாது, அங்கே தேடல் இருக்காது, அங்கே கவலையற்ற வாழ்வு என்பது இருக்காது, உறுதியான நிலைப்பாடு இருக்காது, நல்ல முடிவுகளை எடுக்க முடியாது, செல்வம் தேட முடியாது. இதுவெல்லாம் யாருக்கு உடல் ரீதியான ஆரோக்கியம் என்பது இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள். அதே போல பலருக்கும் திருமண விருப்பம் கூட இல்லாமல் இருப்பதற்கு உடல் ரீதியான அந்த ஆரோக்கியமற்ற நிலை காரணமாக இருக்கிறது. பலரும் குழந்தை பாக்கியத்தை பெறாமல் இருப்பதற்கு உடல் ரீதியான ப்ராப்ளங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. எல்லா காரியங்களிலேயும் ஒருவன் மிக இனிமையான
செயல்பாடுகளை கொண்டவனாக, அந்த செயல்பாடுகள் அவனுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில இருக்க வேண்டுமானால் அவன் உடல் ரீதியாக ஆரோக்கியத்தை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே உடல் ஆரோக்கியத்தை குறித்த விழிப்புணர்வு என்பது மிக மிக அவசியமானது. அதனால்தான் இஸ்லாம் அதனை மிக அழகாக வழிகாட்டுகிறது. உடல் ஆரோக்கியத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வை இஸ்லாத்தை போல வேற எந்த மதங்களும் வேற எந்த கொள்கையும் கொடுக்கவில்லை என்று சொல்கிற அளவிற்கு இஸ்லாம் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதானமான பிரார்த்தனைகளிலே ஒன்று, காலையிலும் மாலையிலும் பெருமானார் இந்த பிரார்த்தனையை தவறாமல் செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. இறைவா, இந்த உலகிலேயும் நாளை மறுமையிலேயும் எனக்கு ஆஃபியத்தை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு, நாளை மறுமையிலே நான் சந்திக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலேயும் ஆஃபியத்தை கொடு என்று பெருமானார் காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை செய்யாமல் இருந்ததில்லை என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எனக்கு ஒரு பயனுள்ள பிரார்த்தனையை கற்றுத்தாருங்கள் என்று ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்ட பொழுது பெருமானார் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஆஃபினி மின் ஷர்ரி சம்இ வ பஸரி வ லிசானி வ கல்பி. அல்லாஹும்ம ஆஃபினி மின் ஷர்ரி சம்இ. என் காதுகளிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து இறைவா உன்னிடம் நான் ஆஃபியத்தை கேட்கிறேன். வபஸரி, என் கண்களின் மூலமாக ஏற்படுகிற பிரச்சனைகளிலிருந்து உன்னிடம் நான் ஆஃபியத்தை கேட்கிறேன். வலிசானி, என் நாவுகளிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும், வகல்பி, என் உள்ளத்திலிருந்து ஏற்படுகிற எல்லா தீங்குகளுக்கும் அதிலிருந்து நான் ஆஃபியத்தை, பாதுகாப்பை உன்னிடம் கேட்கிறேன் என்கிற பிரார்த்தனையை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நம்முடைய உடல் உறுப்புகள் சார்ந்து, நம்முடைய உடலுடைய எல்லா பாகங்கள் சார்ந்தும் ஆஃபியத் என்பது எவ்வளவு பிரதானமானது, அது எவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இது போன்ற செய்திகளின் மூலமாக நாம் அறிகிறோம். அது மட்டுமல்ல, எச்சரிக்கையாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளிலே ஆஃபியத் சார்ந்த அந்த ஹதீஸை பெருமானார் எச்சரிக்கையாகவும் சொல்கிறார்கள். இன்ன அவ்வல மா யுஸ்அலு அன்ஹுல் அப்து யௌமல் கியாமத்தி மினன் நஈம். ஒரு அடியான் நாளை மறுமையிலே அவனுக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகள் குறித்து விசாரணை செய்யப்படுவான். நமக்கு ஏராளமான நியாமத்துகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் இங்கே குழுமி இருக்கிற நம்ம எல்லோரும் பல்வேறு வகையான நியாமத்துகளை அனுபவித்தவர்கள் தான், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நியாமத்துகளை பற்றி, அல்லாஹ் வழங்கிய அருட்படைகளை பற்றிய விசாரணை நாளை மறுமையிலே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்கிறார்கள், அலம் நுஸிஹ் லக ஜிஸ்மக. அப்ப அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வியை கேட்பான். பெருமானார் சொல்கிறார்கள், உனக்கு ஆரோக்கியமான ஒரு உடலை நான் கொடுக்கவில்லையா? அப்ப அல்லாஹ் நம்மிடத்திலே கொடுத்த அந்த உடல் கொடுக்கும் பொழுது எப்படித்தான் இருந்தது? ஆரோக்கியமாகத்தான் இருந்தது, அழகாகத்தான் இருந்தது. அப்போ ஆரோக்கியமான உடலை நான் உனக்கு வழங்கவில்லையா? ஒன் உர்வீக மினல் மாஇல் பாரித், குளிர்ந்த நீரை கொண்டு உனக்கு நான் நீர் புகட்டவில்லையா என்றெல்லாம் அல்லாஹ் அவன் வழங்கிய நியாமத்துகளை குறித்து கேள்வி கேட்கும் பொழுது இந்த மிக முக்கியமான கேள்வியையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக உணர்த்தக்கூடிய செய்திகளையும் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஆரோக்கியம் என்பது இருக்கிறது. அதை குறித்து நாம் அல்லாஹ்விடத்தில் விசாரணை செய்யப்பட இருக்கிறோம். எனவே அது குறித்து ஒரு விழிப்புணர்வும் எச்சரிக்கை உணர்வும், அந்த ஆரோக்கியத்தை பாழ்படுத்தக்கூடிய நிலையில் நான் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்கிற அச்ச உணர்வும் கவனமும் ஒவ்வொரு சத்திய விசுவாசிக்கும் முஃமின்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. ஆனால் இருக்கிறோமா? பெருமானாரே சொல்கிறார்கள், இரண்டு விஷயத்திலே மிக பெரும் அலட்சியம் சமூகத்திலே இருக்கும். இரண்டு விஷயத்திலே ஒரு ஹதீஸில் பெருமானார் விவரிக்கிறார்கள், இரண்டு விஷயங்களில் அடியார்கள் மிக அலட்சியமாக இருப்பார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸி அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராஹ். ஓய்வு விஷயத்திலேயும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியம் விஷயத்திலேயும் அநேகமான அடியார்கள் கவனக்குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். அப்போ நாம் கவனம் எடுத்துக் கொள்ளாத சந்தர்ப்பங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. நம்ம அதிகமா கவனம் எடுத்துக்க மாட்டோம், அதுல ஒரு சின்சியாரிட்டியை காட்ட மாட்டோம், அதுல தொடர்ச்சியான கவனிப்பு என்பது நம்மிடம் இருக்காது, அதுல அலட்சிய போக்கு அதிகமாக இருக்கும். இந்த ஹதீஸை பெருமானார் சொன்னதனுடைய நோக்கம் என்ன? அப்படித்தான் இருப்பார்கள் என்று அந்த செய்தியை விவரிப்பதற்கு அல்ல,
அதிகமான நேரங்களில் அடியார்களுக்கு இது குறித்த அலட்சியம் ஏற்படும். அதனால் அடியார்கள் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது, அதிலே அதீத கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியம் குறித்த கவனம் அதிகமாக ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நபிமொழி சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அந்த கவனக்குறைவினால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இன்றைக்கு நோயினுடைய அந்த சதவிகிதம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிற செய்திகள் எல்லாம். இன்றைக்கு பொதுவாக கேன்சர் என்பது ஒரு காலகட்டத்தில் எப்போதாவது எங்காவது யாருக்காவது என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் தான் கேன்சர் போன்ற நோய்களுக்கு இருந்தது. இன்றைக்கு ஏதாவது ஒரு கட்டி என்று வந்துவிட்டால் அதனுடைய ஒரு ரிசல்ட் என்னவா மாறுது? கேன்சராக மாறுகிறது. பலருக்கும் மிக சர்வசாதாரணமாக கேன்சர் நோய் என்பது இன்றைக்கு எண்ணிக்கையிலே அதிகரித்து வருகிற ஒரு நோயாக இருக்கிறது. அதே போல ஆஸ்துமா, சர்க்கரை நோய், மாரடைப்பு, வாதம், இது போன்ற எப்போதாவது கேள்விப்பட்ட அந்த நோய்கள் எல்லாம் இன்றைக்கு மிக சர்வசாதாரணமாக, சமீபத்திலே கூட ஒரு ஆலிம் பெருந்தகை கடந்த வாரத்திலே நமக்கு நெருக்கமான ஒரு நண்பர், நாம் பயின்ற கல்லூரியிலே படித்து முடித்தவர், என்னை விட ஒரு 2 வயது 3 வயது அதிகமாக இருக்கலாம், நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தவர், அதிகாலையில் எழும் பொழுது மௌத் செய்தி. என்ன காரணம்? மாரடைப்பு. ஹார்ட் அட்டாக் என்பதெல்லாம் இன்றைக்கு மிகச் சர்வ சாதாரணமாக அல்லாஹுடைய நாட்டம் என்பதை கடந்து நோய் அதிகமாக கொண்டிருக்கிறது. அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு சமூகத்திலே இருக்கிறதா என்கிற அந்த கேள்வியை இது போன்ற ஒரு சூழல்கள் எல்லாம் நமக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஆரோக்கியத்தை குறித்த விழிப்புணர்வு, நோயை குறித்த எச்சரிக்கையான நிலை, நோயை நாமே விலைக்கு வாங்குகிறோமா என்கிற பரிசோதனை எல்லாம் இன்றைக்கு சமகால முஸ்லிம்களுக்கு மிக அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் இது போன்ற செய்திகளின் மூலமாக அறிய உணர கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த ஆரோக்கியத்தை பேணுவதற்கான வழிமுறைகளை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. இன்றைக்கு மருத்துவ உலகமும் நிறைய செய்திகளை நீங்க போய் ஆரோக்கியம் யூடியூப்ல அடிச்சீங்கன்னா எத்தனை பேர் பேசி இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான நபர்கள் வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க, எத்தனையோ பதிவுகள் இருக்கிறது. அதிலே மிக சுருக்கமாக நிறைய செய்திகளை நாம் பேசலாம். விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு இது, விரிவாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய பல்வேறு இஸ்லாமிய செய்திகள் இதிலே இருக்கிறது, மருத்துவ ரீதியான செய்திகளும் இருக்கிறது. ஆனா 2 விஷயத்திலே ஒருவன் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான வழிகளை நாம் அடக்கி விடலாம் என்று சொல்கிற அளவிற்கு 2 விஷயங்கள் மிக முக்கியத்துவமான இடத்தை பிடிக்கின்றன ஆரோக்கியத்தை பேணுவதற்கு. இஸ்லாம் அதை மிக வலியுறுத்தி சொல்கிறது. ஒன்று, அவனுடைய வயிறு. வயிறு என்று சொன்னால் இன்னொரு வார்த்தையில் சொல்றதா இருந்தா அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள். இதன் மூலமாக ஆரோக்கியத்தை ஒருவனால் மிகச்சரியாக பேணிட முடியும். 2வது, அவன் உடலை எவ்வாறு இயக்குகிறான், உடற்பயிற்சி என்று சொல்லலாம். அந்த உடலுக்கான இயக்கத்தை அவன் எவ்வாறு கொடுக்கிறான் என்பதை பொறுத்து அவனுடைய ஆரோக்கியம். இந்த 2ல் தான் பெரும்பான்மையான விஷயங்கள், ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள் அடங்கி இருக்கிறது என்று இன்றைக்கு மருத்துவம் சார்ந்து நீங்கள் பேசினாலும், ஹதீஸ் குர்ஆன் அடிப்படையில பேசினாலும் இந்த 2ம் அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. இந்த வயிற்றின் விஷயத்தில் இன்றைக்கு எவ்வளவு கவனம் இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கை உணர்த்தும் விதமாக ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை சொன்னார்கள். மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரங்களிலேயே மிக மோசமான ஒரு பாத்திரம் இருக்கும் என்று சொன்னால் அது எதுதான்? வயிறு தான். மனுஷன் நிரப்பக்கூடிய பாத்திரத்திலேயே மிக மோசமானது வயிறு. அந்த மோசமான பாத்திரத்தை தான் பார்த்து பார்த்து நிரப்புகிற ஒரு பழக்கமுடையவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப மிக மோசமானது வயிறு. அப்ப அந்த மோசமான வயிற்றை நிரப்புவதில் மிக எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். வயிறு தான் நோயினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. பெருமானாருடைய பல்வேறு நபிமொழிகள் வயிறு சார்ந்து இருக்கிறது. அந்த வயிற்றை நீங்கள் பேண வேண்டும். வயிற்றின் விஷயத்திலே உங்கள் மனம் எதையெல்லாம் நாடுகிறதோ அதையெல்லாம் அங்கே உணவாக நீங்கள் கொடுத்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையிலான உபதேசங்கள் ஏராளமாக இருக்கிறது. இதே நான் ஏற்கனவே சொன்னது போல WHO, அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய சில வருடங்களுக்கு முன்னால் உள்ள அறிக்கையின்படி கோடிக்கணக்கான நபர்கள், உலகத்தில் கோடிக்கணக்கான நபர்கள், அவர்களுக்கு என்ன எடை தேவையோ அந்த எடையை விட பருமனுடையவர்கள் தான் மனித சமூகத்தில் உலகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி மனிதர்களில் அதிகப்படியான கோடிக்கணக்கான நபர்கள் தன் உடலுக்கு தேவையான எடையை விட அதிக எடை கொண்டவர்களாகத்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பல வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட். இப்போ அந்த ரிப்போர்ட்டை நம்ம இப்போ அப்டேட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதை சொல்வதற்கே இல்லை. இப்போ வரக்கூடிய ஜெனரேஷன், அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே ஜங்க் ஃபுட் சொல்றாங்கல்ல, அந்த உணவு பழக்கங்களுக்கு பின்னால் உள்ள அந்த உடல் பருமன் என்பது இப்ப நம்ம அதுக்கு ரொம்ப வித்தியாசமா பார்க்க வேண்டியது இல்லை. அத்தாவையும் மகனையும் நிக்க வச்சு பார்த்தா அத்தாவை அண்ணங்கிறாங்க, மகனை தம்பிங்கிறாங்க. இதுலயே நமக்கு என்ன செய்யுது? அந்த வித்தியாசங்கள் தெரியுது. சில நேரங்கள்ல அத்தாவை மிகைத்து, சில நேரங்களில் இப்படி யாரும் உங்களுக்கு அண்ணனான்னு சொல்லி மகனை பார்த்து கேட்கிற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்யுது?
இருக்கு. அது நம்ம இங்கேயே நம்ம கண்கூடாக நிறைய நபர்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது நமக்கு தெரிய வரும். அப்ப உடல் பருமன் என்பது மிக சாதாரணமாக இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். அதற்கெல்லாம் என்ன காரணம்? அந்த உணவு பழக்க வழக்கங்கள், அந்த வயிற்றை நாம் கட்டுப்பாடாக வைத்திருப்பதிலே உள்ள அந்த கட்டுப்பாடற்ற நிலைகள் தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாம் நீங்கள் உணவு சாப்பிடும் பொழுது அதனை எச்சரிக்கையோடு சாப்பிடுங்கள் என்று சொல்கிறது. மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா, மன்னர் ஹாரூன் ரஷீத் ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர், இஸ்லாமிய ஆட்சி புரிந்தவர்கள். அப்பாசிய கிலாபத்திலே 5வது ஹலீஃபாவாக ஆட்சி புரிந்தவர் ஹாரூன் ரஷீத். அவருடைய ஆட்சி காலத்தில் இவர் ஹிஜ்ரி 140 190 வரைக்கும் உள்ள காலகட்டங்களிலே வாழ்ந்தவர். இப்ப இவங்களுடைய அரசவையில நிறைய மேதைகள், ஆலிம்கள், நல்ல ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள அறிஞர்கள், இவர்கள் எல்லாம் அந்த சபையிலே இருப்பார்கள். ஒரு தடவை அந்த சபையிலே ஒரு கிறிஸ்துவ மருத்துவர் அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிமிடத்தில், ஒரு அறிஞரிடத்தில், அலி இப்னு ஹுசைன் என்று சொல்லக்கூடிய அறிஞரிடத்தில் ஒரு கேள்வியை வைக்கிறார். இஸ்லாத்திலே மருத்துவத்தை குறிக்கக்கூடிய, மருத்துவத்தினுடைய மூல விதியை சொல்லக்கூடிய ஏதாவது செய்திகள் இருக்கிறதா என்று கேட்கிறார். மருத்துவத்தினுடைய மூல விதி, மருத்துவத்தை பற்றி சொல்வதல்ல, மருத்துவத்திற்கான மூல விதியை சொல்லக்கூடிய ஏதேனும் செய்திகள் இஸ்லாத்திலே இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அலி இப்னு ஹுசைன் என்கிற அந்த அறிஞர் 2 செய்திகளை சொன்னார்கள். ஒன்று குர்ஆனுடைய ஒரு வசனம், இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபிமொழி. குர்ஆன் வசனம் என்ன? குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இது உணவு சார், ஆரோக்கியம் சார்ந்த, உணவு சார்ந்த, மருத்துவம் சார்ந்த ஒரு மூல விதியை சொல்லக்கூடிய ஒரு இறைவசனம். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், அதிலே வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதற்கு நிறைய வழக்கங்கள் இருக்கிறது. அளவு கடந்து போகாதீர்கள், அதற்கென்று ஒரு லிமிடேஷன் இருக்கிறது, அதற்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் சென்று விடாதீர்கள். அந்த அடிப்படையில் உண்ணுங்கள் பருகுங்கள், அளவு கடந்து நீங்கள் போய்விடாதீர்கள். இது ஒன்று. பெருமானாருடைய நபிமொழியை அவர்கள் சொல்கிறார்கள். அது என்ன நபிமொழி? பெருமானார் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், வயிறுதான் எல்லா வியாதிகளுக்குமான அடிப்படையாக இருக்கிறது. வயிறுதான் எல்லா வியாதிகளுக்குமான அடிப்படையாக இருக்கிறது. எனவே எது தேவையோ அதை அந்த வயிற்றுக்கு கொடுங்கள். பத்தியம் சிகிச்சையை விட மேலானது, பத்தியம் சிகிச்சையை விட மேலானது என்கிற நபிமொழியை 2வது செய்தியாக அந்த அலி இப்னு ஹுசைன் என்ற அந்த அறிஞர் அந்த கிறிஸ்துவ மருத்துவரிடத்திலே சபையிலே எடுத்து சொன்ன ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய அந்த மருத்துவம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு. குழு சாப்பிடணும், சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, சாப்பிடாமல் இருக்க முடியாது, சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். வஷ்ரபு, குடித்துத்தான் ஆக வேண்டும். அதிலே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண முடியாது. குடிக்காமல் இருந்திருக்கன்னு சொல்ல முடியாது. அது அவசியமானது மனித வாழ்க்கைக்கு, உண்டுவதும் பருகுவதும். ஆனால் வலா துஸ்ரிஃபு, நீங்கள் அதிலே வரம்பு கடந்து போய்விடாதீர்கள். அதிலே என்ன லிமிடேஷனை நீங்கள் கடைபிடிக்க முடியுமோ அதை கடைபிடித்துக் கொண்டே இருங்கள். அப்ப உணவிற்கான, நம்முடைய வயிற்றுக்கு தேவையான அந்த உணவை கொடுக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை நாம் எந்த அளவு தூரம் பின்பற்றுகிறோமோ அந்த அளவு தூரம் மிகப்பெரிய லாபங்களை ஆரோக்கிய ரீதியாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதுதான். எனக்கு நீங்க டிப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல ஆரோக்கியம் சார்ந்து உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான சில டிப்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டிப்ஸை எல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில ஒப்பிட்டு பார்த்தால் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸோடு ஒத்து போகிறது, இஸ்லாமிய வழிமுறையோடு ஒத்து போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நன்று மென்று சாப்பிட வேண்டும். அவர் சொல்றாரு, உங்களுக்கு உணவு ரீதியாக உணவு சாப்பிடும் பொழுது அதில் ஆரோக்கியத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் உணவு விஷயத்தில் இதெல்லாம் கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிப்பு, நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடும் பொழுது நன்று மென்று சாப்பிடுங்கள். இஸ்லாத்தினுடைய சாப்பிடும் ஒழுக்கங்களிலே, சுன்னத்துகளிலே உள்ளது ஒன்று, உணவை நன்று மென்று சாப்பிட வேண்டும், நன்றாக சுவைத்து சாப்பிட வேண்டும், அரைத்து சாப்பிட வேண்டும். அப்ப லிக்விட் ஃபுட் மாதிரிதான் உள்ள போகணும். ஆனா போறது ஹெவி ஃபுட்டா இருக்கணும். உள்ள போகும்போது எப்படி போயிடணும், லிக்விடா போயிடணும். ஆனா நம்மளது எல்லாம் அப்படியே போகும். பிரியாணி அப்படியே போயிடும், கறி அப்படியே போயிடும். அதுக்குதான், அதனாலதான் அந்த அடுத்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு, அதற்கு ஏதாவது ஒரு வேறு முயற்சிகளை கையாள வேண்டிய நிர்பந்தங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா நாம ஏன் அப்படி உள்ள தள்ளுறோம்? அந்த சுவை மாறிடக்கூடாது. பிரியாணி அப்படியே போயிடணும், அந்த சுவை எல்லா ஒவ்வொன்றினுடைய சுவையும் அப்படியே போயிடணும்னு சொல்லி அப்படி உள்ள தள்ளுறோம். சில பேர் அப்படி உள்ள இறக்குறதெல்லாம் உண்டா இல்லைங்களா? மீன்லாம் சில பேர் அப்படியே சாப்பிட்றது, அப்படி முழுங்கிக்கிறது. அது இன்னைக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி எத்தனை யூடியூப் சேனல்,
இன்னைக்கு பெரும்பாலும் யூடியூப்ல ஒரு கண்டென்ட் ஒவ்வொருத்தரும் ஒன்று செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அதுல இன்னைக்கு அதிகமாக செலக்ட் பண்றது என்ன தெரியுங்களா? 60 minutes, 60 seconds, 30 seconds, ஒண்ணுமே இருக்காது. உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா திரும்ப திரும்ப அதே தான் பார்த்துட்டு இருக்கோம். சலக்க புலக்குன்னு ஒரு சவுண்டு வரும், அவர் உள்ள தள்ளிக்கிட்டே இருப்பாரு, அதான் வீடியோ. அடுத்து வேற ஏதாவது உணவு, இதுலயே வீடியோ. இதை பாக்குறதுக்கு நம்ம இருக்கிறோம், அதனாலதான் அவங்க வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பாட்டு ராமன் ஒருத்தர் இருக்காரு, பார்த்துருக்கீங்களா? சாப்பாட்டு ராமன் பல பல அவருடைய அமர்வுகளே என்ன அப்படின்னு சொன்னா பல கிலோக்கள் வகை வகையான உணவுகள் சாப்பிடுவதுதான். இன்றைக்கு அப்படியெல்லாம் இன்றைக்கு இருக்கு. அப்ப எதற்காக சொல்கிறோம் என்றால், இன்றைக்கு உணவு சார்ந்த அந்த பார்வை என்பது ஊக்கப்படுத்தக்கூடிய விதத்திலே நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்திலான வரைமுறையற்ற அந்த வழிகாட்டுதல்கள் இன்றைக்கு இருக்கிறது. அப்ப சில இடங்கள் ஆரோக்கியமான வார்த்தைகள் சொல்லும் போது அதையெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நபியினுடைய அந்த வழிமுறைகளோடு ஒத்து போகிறது. அதே போல அந்த பாயிண்ட்ல அவர் இன்னொரு அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, 70 to 80% லெவல்லயே நீங்க சாப்பாட முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. 70 to 80% லெவல். அந்த அந்த வார்த்தை மாற்றங்கள் வரும்போது அது புதுசா தெரியுது. 70 to 80%. இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்ன? நீங்கள் உணவு சாப்பிட்டால் வயிற்றை 3 பாகங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒன்று உணவுக்கு, இன்னொன்று தண்ணீருக்கு, இன்னொன்று மூச்சு வருவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒப்பீடு இதோடு. ஆனா இது ஒரு புதிய வார்த்தையில அவர் சொல்றாரு 70 to 80%. அப்ப இது நமக்கு நல்ல கிளிக் ஆகுது. 70 to 80% லெவல்லே நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி என்பது மிக அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை உணவு சார்ந்து கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அதே போல உணவு சாப்பிட்டு விட்டு மூவ் ஆகணும்னு சொல்றாங்க. அசைஞ்சிருங்க. சாப்பிட்டுட்டு பேசாம உட்கார்றதை இஸ்லாம் ஒருபோதும் என்ன செய்யல, விரும்பல. சாப்பிட்றதே அசைறதுக்கு தான், சாப்பிட்றதே நாம் உழைப்பதற்கு தான். உழைப்பது உணவு ஈட்டுவதற்காக. உணவு சாப்பிட்டு விட்டு மறுபடியும் உழைக்க வேண்டும். உழைத்து உழைத்து உண்ண வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய பிரதானமான வழிகாட்டுதல் அல்ல, அது ஒரு சுன்னத் அல்ல, அது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அது இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களும். நன்றாக தண்ணீர் குடிங்கள். தண்ணீரை பற்றி இன்றைக்கு என்ன செய்யுது? நன்றாக நீர் அருந்துங்கள். நான் துவக்கத்தில் ஒரு வசனம் ஓதி காட்டினேன், பொறுப்பு ரிஜிலிக்க ஆதாம் முக்தசரன் பாரிதும் ஷராப். இந்த வசனம் சூரத்து சாத். இந்த வசனம் யார் குறித்து அல்லாஹ் தஆலா அருளி இருக்கிறார் என்றால் சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய நோய் காட்பட்டவர்கள், நமக்கு எல்லாம் தெரியும். அந்த நோயிலிருந்து தன்னை விடுதலையாக்கிக் கொள்வதற்கு கடைசியில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து இப்படி துஆ செய்தார்கள். ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு சில சிகிச்சை முறைகளை சொன்னார். அதை சொல்லக்கூடிய வசனம் தான் இது. ஆதாம் முக்தசனுன் பாரிதும் வ ஷராப். இன்றைக்கும் அது சரியான இடத்தை நம்மால் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கும் அந்த கிணறு இருக்கிறது. அந்த கிணறு இன்றைக்கும் பலரும் அந்த இடத்திற்கு சென்று பார்த்து வருகிறார்கள். அந்த கிணற்றினுடைய தண்ணீரை நீங்கள் குடித்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து குளித்துக் கொள்ளுங்கள். அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். ஆதாம் முக்தசனுன் பாரிதும் வ ஷராப். அப்ப நீர் என்பது பல நோய்களுக்கான மருந்தாக இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு, இப்ப கூட சமீபத்துல ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் சம்பந்தமாக டாக்டரை போய் அணுகும் போது ஒரு ஹோமியோ டாக்டர் அவங்க சொல்றாங்க, அதிகமா தண்ணீர் குடிக்கணும், நிறைய தண்ணீர் குடிச்சுட்டே இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளமே வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தண்ணீர் என்பது அது சிகிச்சை. அது எவ்வளவு சுலபமான சிகிச்சை பாருங்க. இந்த சுலபமான சிகிச்சை பக்கத்திலேயே இருக்கு, டேபிள்லயே இருக்கும், வாட்டர் கேன்ல அழகா வச்சிருக்கோம், ஆபீஸ்ல குடிக்க மட்டும் மாட்டோம் இல்லையா? நம்ம பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு கேன் எடுத்துட்டு போவாங்க, அற்புதமான கேன் வாங்கி கொடுக்கும், ஒரு மாசத்துக்கு இருக்கா அந்த தண்ணி அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வரும் பிள்ளை. அப்ப எங்கேயுமே தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இல்லை. இன்றைக்கு நோய்க்கான பிரதானமான மருந்து எது? அது தண்ணீராக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். தண்ணீர் என்பது குர்ஆனுடைய சிகிச்சை. அது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயினால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் பொழுது நீரை கொண்டு அல்லாஹ் தஆலா சிகிச்சை அளித்தான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. என்றால் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை நாம் எவ்வளவு சுலபமாக்கிக் கொள்வதற்கான வழியை, வாய்ப்பை இஸ்லாம் மிக இலகுவாக வழங்குகிறது என்பதை எல்லாம் இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாத்தையுமே நம்ம டஃப்பாக்கிறோம். தலை வலித்தால் தலை வலிக்கிறது என்று சொல்கிறோம், வயிறு வலித்தால் ஐயோ வயிறு வலி வந்து விட்டது என்று சொல்கிறோம். அதுக்கப்புறம் பேசுறதே எங்க? இப்ப கூட சமீபத்தில் ஒரு ஹசரத் அவர்களுடைய இமாம் அவர்களுடைய உரை, அதுல அவர் சொல்றாரு, நீங்க ட்ரீட்மெண்ட் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் நான் அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவர் தனக்கு நோய்ங்கிறத கூட அவர் சொல்லலை,
அதை பத்தி கூட அவர் கவலைப்படல. அங்கேயும் ஒரு பெருமை வருகிறது, நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இடம் சாதாரண இடம் இல்லைங்க, அப்பல்லோல என்று சொல்லி பெருமைப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் ஆரோக்கியத்தை குறித்தும் நோயை குறித்துமான பார்வை இன்றைக்கு சமூகத்திலே எத்தனை தூரம் மிக பலவீனமாக இருக்கிறது என்பதைத்தான் இது போன்ற செய்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த ஆரோக்கியம் சார்ந்த டிப்பா அவர் சொல்லும் போது அதுல ஒரு விஷயம் மிக முக்கியமானது, நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அது நிறைய சகோதரர்கள் கடைபிடிப்பது உண்டு, நோன்பு வைப்பது. நமக்கு நோயற்ற ஒரு வாழ்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல மிக பிரதானமான ஒரு விஷயம், குறைந்தது மாதத்தில் குறைந்தது ஒரு நோன்பாவது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பலன்களை உள்ளடக்கிய அமல்களை இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். மாதத்திலே 3 நோன்புகள் என்பது அவரும் கூட அந்த டிப்ல சொல்லும் போது ஒரு சில நாட்களாவது நீங்க ஃபாஸ்டிங் கடைபிடிங்கன்னு சொல்றாரு. அது உணவை குறைத்த ஃபாஸ்டிங்கா இருக்கலாம், அல்லது முற்றிலுமாக எந்த உணவையும் தவிர்த்த ஒரு ஃபாஸ்டிங்கா இருக்கலாம். எப்படியோ நீங்க குறைந்தபட்சம் ஒரு சில நாட்களாவது என்று சொல்கிறார். அவர் அசல்ல சொல்லியிருக்க வேண்டியது 3 நாள் சொல்லியிருக்கணும். அவர் ரிசர்ச் பண்ணியிருப்பாரு, ஏதாவது படிச்சிருப்பாரு. ஆனா அவர் நபி சொன்னாருன்னு சொல்றதுக்கு ஒரு வேலை மனசு வந்திருக்காரு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைப்படி மாதத்திலே 3 நோன்புகள் சுன்னத்தான நோன்புகள். இதுக்கு பின்னால எல்லா ரீதியான குணங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. அந்த அமலுக்கு பின்னால் நாம குறைந்தது மாதம் ஒரு முறையாவது கடமையான நோன்புகள், வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான நோன்புகள், இப்ப சமீபத்தில் ஆஷூராவுடைய நோன்பை நாம் கடைபிடித்தோம். இப்படி எல்லா நோன்புகளையும் கடந்து நாம் சுன்னத்தான நோன்புகளை குடும்பத்தோடு அதனை கடைபிடிக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் வந்தால் நிச்சயமாக பல்வேறு நோய்களை நம்மால் தற்காத்துக் கொள்ள முடியும். ஆரோக்கியமான வாழ்விற்கான அது வழியை ஏற்படுத்தும் என்பதை எல்லாம் இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே வயிறு, உணவு சார்ந்த அந்த விஷயத்தில் விழிப்புணர்வு என்பது ஆரோக்கியத்திற்கான மிக முக்கியமான அடித்தளம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து இரண்டாவது மிக முக்கியமானது, உடலை நாம் எவ்வாறு இயக்குகிறோம், உடற்பயிற்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல ஒரு ஆரோக்கியமான வீரனை இந்த உலகம் கண்டதில்லை. அன்றைய காலகட்டத்திலே அரேபிய தேசத்தினுடைய மிகச்சிறந்த மல்யுத்த வீரனாக கருதப்பட்ட ருகானாவை மிகச் சர்வசாதாரணமாக வீழ்த்திய பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. பாறையை உடைக்க முடியாத சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாறையை உடைத்தெறிந்து, பலரும் சேர்ந்து உடைக்க முடியாத பாறையை பெருமானார் தங்கள் கரத்தினால் உடைத்தெறிந்தார்கள் என்கிற அளவுக்கு மிகப்பெரிய உடல் வலிமையும் மன வலிமையும் கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலான அந்த சிந்தனை என்பது பெருமானாருடைய மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. அதனால்தான் உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய விளையாட்டுக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்தார். அடிக்கடி நாம் கேள்விப்படுகிற ஹதீஸ் என்றாலும் கூட குதிரை ஏற்றம், அதே போல அம்பெறிதல், மல்யுத்தம், இவற்றையெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் போதித்துக் கொடுங்கள் என்று பெருமானார் சொன்ன அந்த ஹதீஸை பல நேரங்களிலும் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் செய்கிறோமா என்பதுதான் இங்க உள்ள கேள்வி. நேற்றைய ஒரு கடைக்கு ஒரு பர்பஸாக போயிருக்கும் போது அங்கே 3 வீடியோ கேம் வச்சிருக்கிறாங்க. அந்த நின்று கொண்டே விளையாடுற மாதிரியான ஒரு வீடியோ கேம். எல்லா இடங்களையும் அந்த காசு கொடுத்து 1 மணி நேரத்துக்கு உடனே கொடுத்து விளையாடுவாங்கல்ல, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க அங்க நின்று ஒரே சவுண்டா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையா இருந்தது. இன்ஷால்லா அந்த சகோதரருக்கு தனிப்பட்ட முறையில சொல்லணும்னு மனசுல எண்ணம் இருக்கு. தயவு செய்து இதை கொண்டு நீங்க ஒரு வருமானம் ஈட்டுறதை தவிர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சமூகம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. அந்த வீடியோ கேம், மொபைல் கேம், இதன் வழியாக எவ்வளவு பாதிப்புகள் மனோரீதியாக, உடல் ரீதியாக, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் அதில் எவ்வளவு பாதிக்கப்பட்டு ஒரு நோயாளியாக இன்று தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நம் பலரும் பார்க்கிறோம். ஆனால் அவற்றிலிருந்து மிக இக்கமத்தோடு, ஒரு மதிநுட்பத்தோடு, ஒரு ஐடியாலஜியோடு நம்முடைய பிள்ளைகளை, அடுத்த சந்ததிகளை, தலைமுறையை பாதுகாக்க இருக்கிறோமா என்பதுதான் இங்க உள்ள கேள்வியாக இருக்கிறது. எனவே ஆரோக்கிய குறைவை, நம்முடைய உடல் ரீதியான பலவீனங்களை உண்டாக்கக்கூடிய பல்வேறு விளையாட்டுகள் தான் இன்றைக்கு ஆக்கிரமித்திருக்கிறது. ஆனால் ஆரோக்கியமான விளையாட்டுகளை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். மஸ்ஜிதும் நபவிக்கு வெளியிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கும் பல சகாபாக்களுக்கும் மத்தியிலே இது போன்ற வீர விளையாட்டுகளை போட்டிகளாக வைத்திருக்கிறார்கள். அதற்கான நிறைய ஆதாரங்கள் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு வலியுறுத்துறது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒருபோதும் உங்கள் உடலை வெறுமனே அமைதியாக வைத்துக் கொண்டு சாப்பிடுகிறோம், அமர்ந்து விட்டோம், அதிலே உறக்கத்தில் கழித்தோம், ஓய்வெடுத்தோம் என்று இல்லாமல் ஆக்டிவ் பர்சனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக அதிகமாக வலியுறுத்துகிறது. அது ஆரோக்கியத்திற்கான இன்னொரு மிக முக்கியமான அடிப்படை என்பதை இஸ்லாம் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இந்த 2 விஷயத்திலே அதீத கவனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று, உணவு பழக்க வழக்கங்களில் நம்முடைய வயிற்றை பேணுவதில், இன்னொன்று நம்முடைய உடலை ஆரோக்கியமாக அதனை சில பயிற்சிகளின் மூலமாக அதனை பக்குவப்படுத்துவதில்
நம்முடைய உடலுடைய ஆரோக்கியம் அடங்கி இருக்கிறது என்பதை இந்த 2 செய்திகளை மிக முக்கியமாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதுபோக கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்வதென்றால், நாம் மருத்துவம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வுக்கு வர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருகிறது என்றால் அந்த ப்ராப்ளத்தை இலகுவாக தீர்ப்பதற்கான வழிமுறைகள், நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தில் ஈடுபடும் பொழுது அதற்கான பலன்கள் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு மிக சின்ன விஷயத்திற்கும் கூட ஒரு மிகப்பெரிய மருத்துவத்தை நாடி போகக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைக்கு சமூகத்திலே இருக்கிறது. அந்த மருத்துவம் செய்ய வேண்டும். ஒரு உடல் பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் மருத்துவம் செய்ய வேண்டும். ஆனால் அந்த மருத்துவத்தை எளிமையாக்குவதற்கான வழிமுறைகளை தேட வேண்டும். காரணம், இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும் மருத்துவம் என்பது எவ்வளவு தூரம் நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் அந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழலை தான் 100% அல்ல 200% நம்பக்கூடிய மனோநிலை கொண்டவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். குறிப்பாக முஸ்லிம் சமூகம் இருக்கிறது என்பதை கவலையோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அப்படித்தான் இருக்கு. மருத்துவம் சார்ந்த ஒரு நிலையில் நாம் சின்ன விஷயங்களுக்கும் போய் அணுகிவிட்டு அவர்கள் சொல்வதையே வேத வாக்கு என்று நம்பக்கூடிய ஒரு மிக மோசமான மனோநிலை இன்றைக்கு பல நெகட்டிவான சூழல்களை இன்றைக்கு நம்முடைய சமூகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கிறது. எனவே அல்லாஹ்வை ஆதரவு வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலேயும் ஷிஃபா இருக்கிறது அல்லவா? சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், அது எல்லா நோய்களுக்குமான ஷிஃபா என்று பெருமானார் ஏன் சொல்ல வேண்டும்? ஜம்சமுடைய நீரை பருகுங்கள், அது நீங்கள் எந்த எண்ணத்தோடு குடிக்கிறீர்களோ அதற்கான தீர்வு அதிலே இருக்கிறது என்று பெருமானார் ஏன் சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய அந்த சின்ன வழிமுறைகளிலேயும் நமக்கு பல ஆரோக்கியங்கள், பல ஷிஃபாக்கள் இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதை தாண்டி மருத்துவங்கள் தேவைப்படும் போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே மருத்துவம் குறித்த ஒரு விழிப்புணர்வு, ஒரு எச்சரிக்கையான ஒரு மனநிலையும் இன்றைக்கு இருக்கிற ஆரோக்கியத்தை பேணுவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே ஆரோக்கியம் என்பது ஈமானுக்கு அடுத்தபடியான ஒரு வார்த்தையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டி இருக்கிற ஒரு பிரதானமான ஒரு விஷயம் ஆஃபியத் என்பது. எனவே அந்த ஆஃபியத்தை, உடல் ரீதியான ஆஃபியத்தை, மனோ ரீதியான விஷயம் குறித்து பலதையும் நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பேசலாம். ஆனால் உடல் ரீதியான ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது. அதனை பேணுவதற்கான வழிமுறைகளை நாம் தேட வேண்டும். இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். உணவு சார்ந்து, வயிறு சார்ந்து, உடலுடைய அந்த உறுப்புகள் சார்ந்த ஒரு செயல்பாடுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறதோ அந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நோயற்ற வாழ்வை நாமே வழியை தேடிக்கொள்ளக்கூடிய, அந்த நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலை பெரும்பாலும் நமக்கு உண்டாகும். எல்லாம் வல்ல இறைவன் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கி நோயற்ற வாழ்வை நம்முடைய அனைத்து நபர்களுடைய வாழ்விலையும் அனைத்து குடும்பங்களிலேயும் ஒரு ஆஃபியத்தான நிலையை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக ஏற்படுத்தி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.